வெல்கம் சக்தி குக் அண்ட் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு என்ன செய்து கொடுக்கலாம்னு நினைக்கிங்களா? இதே போல் ஹெல்த்தியாக செய்து கொடுங்க. நல்ல பழுத்த வாழைப்பழத்தில் 2 வாழைப்பழம் தோல் உரித்து எடுத்து இதே போல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கையால் வரைக்கும் மசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துட்டிங்கனாலும் ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இனி நம்ம சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 பவுல் கோதுமை மாவு தாங்க நான் சேர்க்க போகிறேன். அதே போல் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. அதாவது ரவை சேர்த்தனா அதுக்கு நல்லா மாடலாக மொறுன்னு இருக்கும். அதே போல் இன்னும் நல்லா மொறு கொடுக்கறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க கோதுமை மாவு சேர்த்துருக்கோம், இது எப்படிரா போண்டா வரும்னு நினைக்கிங்களா? இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக போண்டா வரும். ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப ஆரோக்கியமானது. நல்ல மணத்துக்கும் சுவைக்கும் ஒரு 2 ஏலக்காவை லைட்டாக நச்சு பொடிச்சு போட்டுக்கலாம். தூள் இருந்தாலும் நீங்கள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏனி பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஜீனி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா கருப்பட்டி, இதில் எது இருந்தாலும் நல்லா லைட்டாக பாகு காய்ச்சி நம்ம அரிசி அதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 பவுல் அளவு கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க, கருப்பட்டி அதோட சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி விட வேண்டாம், ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி பக்குவத்தில் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறது இல்லை. லைட்டாக போண்டா கையில் அதை கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற அளவுக்கு தான் நமக்கு வேணும். இப்போ நமக்கு கருப்பட்டி பாகு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி அதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் வேணும்னா நம்ம 2வது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மாவும் கருப்பட்டி பாகில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாகுக்கு எந்த ஒரு பதமும் நமக்கு இதுக்கு தேவையில்லைங்க. கொஞ்சம் கொதிச்சு வந்தாலே போதுமான அளவு. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சமாக நான் ஒரு 1/4 கப் அளவு இப்போ பாகு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சு விட்டாலே போதும். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாகு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கோதுமை மாவு போண்டாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷமே ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா மாவு நமக்கு போண்டாக்கு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. இன்னொரு டைம் இதே போல் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கையில் அது ரொம்ப அதை உருட்டுறதுக்கு நல்லா உருண்டை சைஸில் வராது. கொஞ்சமாக எடுத்து உருண்டை லெவல் வர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம எடுத்து போடுற அளவுக்கு பக்குவத்தில் இப்படி இருந்தாலே நமக்கு போதும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம இருந்தாலே போதும். இப்போ நமக்கு என்ன நல்லாவே ரெடி ஆகிடுச்சு, பொரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இனி நம்ம ஒவ்வொரு போண்டாவாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைஸில் எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் உள்ளே சீக்கிரமாக நம்ம பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க போண்டா எல்லாத்தையுமே நல்லா மாற்றி விட்டுக்கலாம். எவ்வளோ ப்ரௌன் கலரில் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதே போல் எல்லா சைடும் வர அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே வேகாது. பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான போண்டா நமக்கு ரெடி ஆச்சு. ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்க சுட சுட செய்து கொடுத்தீங்கன்னா அந்த நிமிஷமே பிளேட்டு காலி ஆகிடும். மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம இந்த அளவுக்கு போண்டா போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஆரோக்கியமான கோதுமை மாவு போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நல்லா பஞ்சு போல் வந்திருக்குது. இப்போ பார்த்துக்கோங்க, பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக நல்லா உள்ளே வெந்திருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஹெல்த்தியான போண்டா நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.